ஹாய், இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ட்ராகன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் பேபிகார்னில். அதுக்கு நல்லா மேக்னேட் பண்ணி 20 மினிட்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், ஜிஞ்சர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகமும் பெரிய பெரிய சைஸில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே 30 to 40% குக் ஆனால் போதும், ஃப்ரை ஆனால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணணும். இந்த டிஷ்ஷுக்கே வந்து சாஸஸ் மட்டும்தான், அந்த சாஸஸ் தான் டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரை வேணும்னு நினச்சிங்கன்னா சாஸஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன். இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கணும். டைல்யூட் பண்ணால் தான் அந்த ஜூஸியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக ஊற்றினதுக்கப்புறம் பேபிகார்ன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கரைச்சி உள்ளே போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.